சாமி நம்ம ஊருக்கு வந்து விட்டார்கள். அப்படியா? ஆமா. நம்மளை விட்டு 2 ஆண்டு காலமாக தாயகம் சென்று விட்டார்களா? ஆமா. இப்ப ஏர்கோட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். சாமி அவர்களா? ஆமா. சாமி. ஆமா. அன்பான இறை மக்களே, நான் சேதுபதி முன் கைதியாக பணிக்கப்பட்டது தாங்கள் அறிந்தது. வேத விளக்கத்தால் நான் விடுதலையான போது என சேஷ குருக்களின் ஆணைப்படி இறை பணிக்கான குருக்களும் இறை வளர்ச்சிக்கான நிதியும் திரட்டி வருமாறு நான் பிறந்த தாயகம் போர்ச்சுகல் நாடு செல்ல வெளிப்பணியாக நான் நியமிக்கப்பட்டேன். நான் அங்கு சென்றபோது என்னுடன் பள்ளியில் படித்து நண்பனாய் பழகிய பேதுரு பவுலோ எனும் இளவரசர் தற்போது போர்ச்சுகல் நாட்டின் புதிய மன்னனாக திகழ்ந்திருந்தார். என்னை கண்டதும் அவருக்கு அளவற்ற சந்தோஷம். தாங்கள் கோரிய உதவிகள் அனைத்தும் தருகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை என்று நிர்பந்தித்தார். என்ன என்று வினவின போது, தாங்கள் மீண்டும் இந்தியா செல்லக்கூடாது, இதே அவையில் வீட்டிலிருந்து எனக்கு உற்ற நண்பராக உரிய நல் ஆலோசனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பார்க்கலாம் பார்க்கலாம் என்று காலம் கடத்திவிட்டு எனக்கு வெளிப்படையாக கொடுத்தது 3 ஆண்டு காலம். சென்ற பணியை விரைவில் முடித்துவிட்டு இந்தியா வர நான் ஆயத்தமானேன். நான் அங்கிருந்த போது என் உடல்தான் அங்கே இருந்தது, என் உள்ளமும் உங்களைத்தான் சுற்றி சுற்றி வட்டம் விட்டே கொண்டே இருந்தது. ரொம்ப சந்தோஷம் சாமி. அந்த பேராவலை உங்களை காண வந்தேன். நான் இல்லாத போது ஆனந்த உபதேசியாரும் சிலுவை நாயரும் தங்களுக்கு ஜபம் நடத்தி வழிநடத்தி வந்ததாக அறிந்தேன். வந்தாக சாமி. மிக்க சந்தோஷம். நாளை முதல் ஆலயத்தில் திருப்பலியும் சிறுவர்களுக்கான ஞான உபதேசம் நடைபெறும். ஆலயத்தில் வந்திருந்து இறையாசிரியரை பெற்றுக் கொள்ளுங்கள். என் அளப்பெரிய மக்களாகிய உங்களுக்கு நான் பிறந்த தாயகத்தில் இருந்து ஏராளமான உணவு தானியங்கள் பெற்று வந்திருக்கிறேன். சிரேஷ்ட குருக்களின் இல்லத்திலிருந்து இங்கு வந்ததும் அனைவரும் வந்து அதை பெற்று இறைவனின் என்றும் நிலைத்திருங்கள். அனைவருக்கும் நன்றி. வாழ்க 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 வாழ்க.
ஆண்டவா சதா சர்வகாலம் இழுத்துக் கொண்டிருந்தேன். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதியை கொடுத்து விட்டாங்க இறைவா. இந்த உலகத்தில் எப்படி வந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான வியாதியை வைத்து வாழ்வதன் பெரிதாக தோன்ற முடியாது. ஆண்டவா, இந்த உலகத்திலே நல்ல முறையில் இருப்பதை பார்த்தால் கூட கண்ணே என்னை தொட வேண்டாம். இந்த வியாதி உள்ளவர்கள் யாரும் தொடக்கூடாது. சொல்வதை கேட்கலாயி. உங்களுக்கு என்ன தவிர வேற வேணாம். எனக்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. எனக்கு உன்னை தவிர வேற யாரும் கிடையாது. இருந்தாலும் எனக்கு இறைவன் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான வியாதியை கொடுத்து விட்டான் என்றால் அப்போ வைத்தியர்கள் வர்றாங்க, கண்டிப்பா பார்ப்பாங்க. சரி, யாரு தெரியல. காயமே இது பொய்யடா அது
சிஷியா குருவே. இங்க நம்மள வர சொன்னாங்க. ஆமா ஆமா பெரிய சமாச்சாரம். ஆமா இங்க 2 பேர் நின்னுகிட்டு இருக்கமே, ஒரே வீச்சமா இருக்குது. என்ன ஆம்புலன்ட் போட்டமா? ஐயா வணக்கம். அம்மா அப்படியா? இன்னைக்கு தான் ஜோடி பொறுத்தா நல்லா இருக்கு. ஓட்டப்பந்தயத்துல பரிசு வாங்கினவன். ஆமா தெரியும், நல்லா காலை பொழந்துக்கிட்டு போங்க. ஓட்டப்பந்தயத்துல போங்க குருவே. பரிசு கப்பு வாங்கினவன். அம்மா குண்டியலூர் யாருக்குமே கப்பு கொடுக்கல, எனக்கு தான் கொடுத்தாங்க. ஆமா ஆமா பாவம் ஓட முடியல அப்படி கொடுத்தாங்க. ஆமா இங்க அரண்மனையில வர சொன்னாங்களே, அப்படி 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 மிதி பாவாடையில. வாங்க குருவே வாங்க வாங்க. ஐயோ வைத்தியம் பார்க்க வந்தாலுக்கு நரம்பு தளர்ச்சியா இருக்கு. ஐயா உங்களை வர சொன்னது நான் தான். இருங்க, கிளி மாதிரி இருக்கிறீங்க. ஆமா உங்களுக்குள்ள இந்த வீச்சம் தாக்க முடியல, நீங்க எப்படி இருக்கிறீங்க? என்னங்க இது, கல்லானாலும் கணவன் சொல்லுவாங்க. என் கணவருக்காக இங்க நிக்கிறேன். கணவனுக்காக நிக்கிறீங்களா? ஆமாங்க. அதுக்கு தான் கணவனை காத்த காரிகை இருக்கட்டும். இப்ப உங்க வீட்டுக்காரருக்கு வைத்தியம் பார்த்து அந்த நோயை எப்படியாவது குணப்படுத்துறீங்க ஐயா. கேள்வி பதில் சொல்லணும். சரிங்க. வைத்தியருக்கு வைக்கிறதுக்கு ஒழிக்க கூடாது. சரிங்க. உங்களுக்கு எத்தனை புருஷன்? என்னங்க நீங்க என்னங்க அப்படி வந்து கேக்குறீங்க? ஓ அப்படியா? உங்க புருஷனுக்கு எத்தனை பெண்டட்டி? 5. 5 பெண்டட்டி. மயிரா வளங்க. அப்புறம் எதுடா வளங்க? 5 கொண்டாடி எட்டானே வளங்க. எலும்புமா எலும்பாத. ஒரு கொண்டாட்டி விட்டுட்டு இன்னொரு போனாலே வியாதி வருதுன்றான். ஒரு 5 பொண்டாட்டிட்ட மாத்தி மாத்தி. ஐயோ ஏங்க கல்யாணம் பண்ணிட்டு நானே சங்கடப்படல, நீங்க சங்கடப்படுறீங்க. இன்னும் முகத்தவே காணா. அப்படி ஏப்பா இவர்தான் உங்க புருஷனா? நாடி பிடிச்சு பாருங்க குருநாதரே. தலை புருஷன் மூஞ்சிருக்கு முதப்புள்ள வந்த மாதிரி. அப்படி நினைக்காத, உழைப்பு அப்படி உழைப்பு அடிச்சு வாங்கியிருக்கேன். நாடியை பிடிச்சு பாருங்க. மேநரம் போய் வைங்க, கீழ் நேரம் போய் பிடிச்சு பாருங்க. எங்க பிடிக்கிறீங்க? இல்ல 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 இடம் தெரியாம கை வைக்கிறீங்க. தப்பா நினைக்காதீங்க. நாடி கட்டப்படுவோம் போனோம்னு நினைச்சிட்டாரு. கையில விரலவே காணா. அதானே குஷ்டம் வந்த வேலை இருக்கா? அப்புறம் நீங்க தள்ளி வாங்க, உங்களுக்கு வியாதி ஒட்டினாலும் ஒட்டும். ஐயா நீங்க வைத்தியர் மாதிரி தெரியலையே. சாதாரண பேசக்கூடாது. லண்டன்ல இருந்து வந்திருக்கோம். ஒரு சட்டி எடுத்துட்டு போய் எதுக்கு மழை கொண்டு வாங்க. எதுக்கு? சாப்பிடுறதுக்கா? சோதனை பண்ணணுமா? என்னங்க சோதனை பண்ண போறீங்க? பெரிய கேன் எடுத்துட்டு போய் நீர் பிடிச்சிட்டு வாங்க. நீர் அதுக்கு எதுக்கு? ரத்தம் பிடிக்க சொல்லியிருப்பேன். இவனுக்கு ரத்தமே இருக்காது. அப்படிலாம் சொல்லாதீங்க என் கணவரை பத்தி. பாருங்க. ஏதாவது சத்தம் கேட்குதா குருவே? இது தேராத கேஸ். என்னாச்சு? ஐயா இது தேராது. என்னையா சொல்றீங்க? நாடி ஓட்டம் பதறாம ஓடும். அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க எப்படியாவது அவரை காப்பாத்துவீங்கன்னு தானே உங்களை வர வச்சிருக்கேன். எங்க கையில ஒண்ணு இல்லம்மா. அப்புறம் எங்க கையில ஒண்ணு இல்ல. உங்க கையில விரல் தான் இருக்கு. அம்மா அதான் தெரிய விஷயமே. யாரு பேச்சையும் கேட்காதீங்க. சரி. எந்த வைத்தியமும் பார்க்காதீங்க. எங்க இதுக்கு வேற வழி? எந்த சோசியமும் பார்க்காதீங்க. சரி. நான் சொல்றபடி கேளுங்க. நீங்க சொல்ற உடனே குணமாகும். இப்படியா? ஆமா. ஊருக்கு வெளியில ஒரு குடில் போட்டு ஒரு சாமியார் இருக்கார். சாமியாரா? ஏங்க உங்களாலே இந்த வியாதியை தீர்க்க முடியலன்றீங்க, அவர் எப்படிங்க தீர்ப்பாரு? தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பார் அருளாளந்தர். உங்க குறைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணுவார் அருளாளந்தர். அவர் பேரு அருளாளந்தர் சாமி. சரி. அவரை போய் அவர்கிட்ட நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா சரி, இல்ல அவரவே நீங்க கூப்பிட்டீங்க. நீங்க கூப்பிட்டா கண்டிப்பா வருவார். சரி. என்ன அரமா பொண்ணு இல்லையா? ஆமா. அவர் நிச்சயம் நீங்க நினைக்கலாம் நம்ம கூப்பிட்டா வரான்னு. அதுதான் சந்தேகம். அவர் அப்படி ஆளு இல்லம்மா. சரி. ஏழை பணக்காரன், பெரியவன் சின்னவன், பெரிய சாதி சின்ன சாதி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாருமா. ரொம்ப நன்றிங்க. அவருக்கு எல்லாரும் சமம். அவர் வாக்கு அப்படி ஒரு வாக்கு, தெய்வ வாக்கு அவர்கிட்ட. அப்படியா? அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க. சரி. முக்காலும் சத்தியமா சரிங்க. குணமாகும். ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த வைத்தியத்தை சொன்னதுக்காகவாவது உங்களுக்கு நிறைய சன்மானம் கொடுக்க சொல்றேன். பொண்ணு 1000 பொண்ணு. நல்ல சாமியாரு. இன்னைக்கு தானே 2 கிலோமீட்டர் நடக்க விட்டு விட்டாரு. அப்படியானால் இப்படி அவரை வரவேற்போம்.
கொண்டிருக்கிற இந்த வியாதியை தொடலாமா? இந்த வியாதி தொற்று வியாதி, இது அனைவருக்கும் பரவக்கூடிய வியாதி சாமி. என்னை ஏன் தொட்டிய அன்பரே, தங்கள் பெயர் தடைத்தவர் என்றும், ஆமா, தாங்களே சிறுவாழை நாட்டை ஆண்டு வரும் குறுநில மன்னர் என்றும் நான் அறிவேன். உண்மைதான். தாங்கள் பெரும் நோயால் பீடிக்கப்பட்டு எத்தனையோ சிகிச்சைகளும் பலவித பூஜைகளும் மேற்கொண்டு உள்ளீர்கள். ஆனால் எதிலும் தங்களுக்கு சுகம் கிடைக்கவில்லை. அச்சமயம் எமது உபதேசர் சிலுவை நாயன் தங்களை யதார்த்தமாக சந்தித்திருக்கிறார். தங்களுக்கு ஏற்பட்ட புண்களை சுத்தம் செய்து மறைந்துட்டு வேத வசனங்களையும் சங்கீதங்களையும் எடுத்துரைத்திருக்க நீங்களும் செவிமடுத்திருக்கிறீர்கள். அச்சமயம் தங்கள் நோயின் உபாதை வெகுவாக குறைந்ததாகவும் அதன் பேரில் இயேசுவையும் அவரை மெய்மறையை பற்றி தாங்கள் அறிய விளைந்ததாக என்னிடம் கூறினார். அதன் பேரிலே தங்களை காண வந்தேன். அன்பரே சுவாமி, நான் கொடுமையான வியாதியோடு வந்தேன். என்னை சந்திப்பதற்காக தாங்கள் வந்து கொண்டு தான் செய்த பாக்கியம் என்றே கருதுகிறேன் சுவாமி. அன்பரே, என்னால் ஒன்றும் ஆவதில்லை. உண்மையும் எம்மையும் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசியை படைத்து காத்து வரும் அந்த சர்வேசன் ஒரே மகன் மனிதரை மீட்க மனிதராய் பிறந்து மனிதரின் பாவச் செயலுக்கு தன்னையே தகனப்பலியாக ஒப்புக் கொடுத்தவர் அந்த இயேசு ஒருவரால் மட்டுமே உன்னை குணப்படுத்த முடியும். அன்பரே சுவாமி, நான் என்ன செய்ய வேண்டும் அதை சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் செய்கிறேன். இதோ பாருங்கள் சிலுவை. இதில் இருப்பவரே இயேசு. இவரே சர்வேசன் ஒரே மகன். மனித பிறகு எடுத்து கொடுமையான சாவான சிலுவை சாவை ஏற்று மரித்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து சர்வேசன் பக்கத்தில் வீற்றிருப்பவரும் உலக முடிவில் நம் அனைவரையும் மீட்டுச் செல்ல வரக்கூடியவர். இவரது மறையே மெய்மறை. இவை அனைத்தையும் உங்கள் மனதில் உள்வாங்கி விசுவசிக்கிறீரா? கண்டிப்பாக விசுவசிக்கிறேன் சுவாமி. இதோ இந்த இயேசுவிடம் தங்கள் வாழ்நாளில் செய்த அறிந்தும் அறியாமலும் செய்த பாவச் செயலை ஒப்புவித்து மனவருந்து மன்னிப்பு கேளுங்கள். இவரே உங்களுக்கு சுகமளிப்பவர். இவருக்காக நீங்கள் மனம் வருந்துங்கள். அவரால் நீங்கள் சுகம் பெற வேண்டும் என்று நானும் மன்றாடுகிறேன். இறையே சித்தம் உங்களுக்கு கிடைக்குமாயின் நீங்கள் பூரண சுகம் பெறுவீர். அன்பரே, உடல் உள்ள நோயால் வருந்தும் இம்மைந்தனை எனது திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவரே, எனது வல்லமையின் ஆவி மீது நிலவாடட்டும். இந்த வீரமைந்தன் சுகம் பெறும் பொருட்டு எனது திருச்சபை இந்த மரண நாட்டில் வளரும், வலிமை பெறும், வளம் வரும் என்று நான் முழு மனதுடன் விசுவசிக்கிறேன். இதோ என் இறுதி வேண்டுதலும் உறுதி வேண்டுதலுமாக என்னை கெஞ்சி மன்றாடுகிறேன். வல்லமையில வளக்கரத்தால் இவரை தொட்டு சுகப்படுத்தும். உன்னால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன். உன்மீது விசுவாசம் வைத்த இந்த மைந்தன் அறிய வேண்டும் என்று அறம் தரும் அற்புதங்களை அந்த இடத்தில் நிகழ வேண்டும் என்று என்னை கெஞ்சி மன்றாடுகிறேன். தந்தை, உன்னது வேண்ட விசுவாசத்தின் மீது சத்திய பிரமாணிக்கமாய் நம்பிக்கை கொண்டு இவரை அச்சிக்கின்ற ஆசீர்வதியும்.
மெய்யான தெய்வம், இயேசுதான் மெய்யான தெய்வம். இந்த உலகத்தில் எத்தனையோ வைத்தியர்கள், எத்தனையோ அரமனை வைத்தியர்கள் என்னை காப்பாற்ற முயன்றார்கள். யாருமே காப்பாற்ற சாமி. தாங்களே தெய்வம். தாங்கள் எந்த வழி வந்தீர்களோ அந்த வழிக்கு நான் வருகிறேன் சுவாமி. அன்பரே, என் வேண்டுதலை விட உமது விசுவாசமும் உண்மை என்று அந்த இயேசு அறிந்திருக்கிறார். நிறைவான ஆசிரியை உனக்கு அளித்திருக்கிறார். தீராத நோயை கூட உனக்கு தீர்த்திருக்கிறார். உனக்கு பாவ விமோச்சனம் கொடுத்த அந்த ஆண்டவருக்கே நீ என்றும் விசுவாசம் உள்ளவராய் வாழ்ந்து வந்தாலே போதுமானது அன்பரே. கண்டிப்பாக தாங்கள் கூறியது போல அந்த ஆண்டவராய் இயேசு நான் என்றைக்கு விசுவாசமாக இருக்கேன் சுவாமி. உன்னை தெரிந்து கொள்ளாமல் வீரானது அறிந்து கொள்ளாமல் ராஜனே பாகோசம் தேவனி ராஜனி பாகோசம் தேவனி கடந்து நான் செய்த குழந்தைகள் பாவங்கள் நான் செய்த பாவங்கள் சுவாமி, தாங்கள் என்னை அழைத்தால் தங்களுடைய கிறிஸ்துவ மதத்துக்கு நான் வருகிறேன் சுவாமி.
அன்பரே, ஒருவர் நினைத்த மாத்திரத்தில் கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்து விட முடியாது. வேத சட்டங்களையும் கடமைகளையும் கட்டளைகளையும் கடைபிடிக்க வேண்டும். பிறகுதான் ஒருவன் கிறிஸ்தவனாக மாற முடியும். தாங்கள் கிறிஸ்தவாய் மாறுவதாய் இருந்தாலும் தங்களிடம் வெளிப்படையாக சில தடைகள் இருக்கிறது. எந்த தடையில் இருக்குது சுவாமி? அஞ்சுகம் முதல் எழுத்து ஆனா, ஆமா. ஆவன்மை முதல் எழுத்து ஆவண்ணா. இருளாகி முதல் எழுத்து ஈனா. ஈகத்தாய் முதல் எழுத்து ஈ என்ன. அஞ்சுகம் ஆதமை இருளாய் ஈகத்தாள் என உயிர் எழுத்துக்களையே முதல் எழுத்துக்களாக கொண்ட 4 மனைவியுடன் நலமுடன் வாழ்ந்து வந்தீர்கள். ராமநாதன் சேதுபதி மன்னர் அரியணை வாரிசு போட்டி தவிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். ஆகவே உமது வீரமும் விவேகமும் அவருக்கு தேவைப்பட்டது. ஆகையால் உம்மை சுவீகார மைந்தனாக அவர் ஏற்றுக்கொண்டு தன்னிடம் தாய் தகப்பனை இழந்து கேள்விக்குறியால் வாழ்ந்த கடலை மலை உமக்கு 5வது மனைவை மனமுடித்து கொடுத்து உமது தந்தையின் பூர்வீக பகுதியான சிறுபாலை பகுதியை பிரித்து கொடுத்து குறுநில மன்னராக ஆள வைத்திருக்கிறார். இறைவன் படைப்பிலே உமது விழா எலும்பிலிருந்து உமக்காக இறைவனால் உருவாக்கப்பட்டது அஞ்சுகத்தம்மாள் தான். அவளைத்தான் உமது மத ஆச்சாரப்படி அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அக்கினி சாட்சியை கரம் பெற்றீர்கள். நீ கிறிஸ்தவனாய் மாறுவதாய் இருந்தால் முதல் மனைவியோடு அஞ்சுகத்தம்மாளோடு மட்டும் வாழ்வதாய் இருந்தால் நீ கிறிஸ்தவராக மாற முடியும். மற்ற 4 நீர் மனவிலக்கு பெற முடியுமா? கண்டிப்பாக பெற முடியும் சாமி. இந்த உலகத்திலே நான் நோய்வாய்ப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது எத்தனையோ வைத்தியர்கள் எத்தனையோ மருத்துவர்கள் என்னை சந்தித்தார்கள். அவர்களாலே எந்த சுயமும் கொடுக்கவில்லை. தாங்கள் கைப்பற்றது அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக எனது உடலை சுகப்படுத்தினீர்கள். இதற்காக நான் என்ன வேண்டும் நான் சந்திக்க தயாரிக்கிறேன். எனது முதல் மனைவியோடு வருகிறேன். உண்மையோடு சொல்கிறேன் சாமி, என்னுடைய முதல் மனைவியோடு நான் வருகிறேன். அன்பரே, உங்கள் விசுவாசத்தை மெச்சுக்கிறேன். என்று நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளையாக மாற முடிவு செய்தீரோ, தங்களிடம் இருக்கும் அவரிடமான காணிகள் சொத்துக்கள் தேவையில்லை. அவை அனைத்தையும் அவர்களிடம் பிரித்து கொடுத்து அவர்கள் வாழ்க்கை தரத்தை உறுதி செய்துவிட்டு முதல் மனைவியோடு என்னை வந்து சந்தியுங்கள். இறை சட்டத்தை முறையாக நிறைவேற்றுகிறேன். வெற்றி உமதை சென்று வாருங்கள். கண்டிப்பாக வருகிறேன் சுவாமி. கீழ்படாப்ப இருக்குவா கரண்ட் வரல. கீழ்படாது கரண்ட் வரல. கரண்ட் வரல. வேறு ஏதாவது லூஸ் பண்ணிட்டாங்க பாருங்க. இந்த சுவிட்ச் இங்கே தாங்க எனக்கு சோழ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வணங்கினாலும் அவளை ஈண்டெடுத்த அந்த அன்னை மரியாதை வழிவிடம் என்றால் நமது வாழ்க்கையில் சகலமும் கைகூறுகின்ற காரணம் அன்னையார் அருளமுதாய்
என்னை